Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட், சமீபத்துல இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயில் இம்போர்ட் செய்த போது மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்கா கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா தற்போது அதே மேற்கத்திய நாடுகள் பெட்ரோலுக்காக இந்தியாவிடம் கையேந்தும் நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலைக்கு காரணம் என்ன? உக்ரைன் ரஷ்யா போற இந்தியா தங்களுக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் திரு அஜித் தோவால் யூகே நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அந்த சுற்றுப்பயணத்தின் போது இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு ஒரு செக் வச்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய ராணுவத்துல QASAM அப்படிங்கிற ஒரு அதிநவீன சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இணைக்கப்பட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த QASAM மிசைலோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை எதற்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இறுதியா இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட AK-203 அசால்ட் ரைபிள்ஸ் இந்திய படையில் இணைக்கப்பட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த அசால்ட் ரைபிள இந்தியால எங்க தயாரிச்சிருக்காங்க, எத்தனை அசால்ட் ரைபிள்ஸ் இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது, AK-203 அசால்ட் ரைபிளோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயில் இறக்குமதி செய்ததற்கு மேற்கத்திய ஊடகங்கள் மற்றும் அமெரிக்க ஊடகங்கள் கடுமையா இந்தியாவை விமர்சனம் செஞ்சாங்க. மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்கா ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகள் விதித்து ரஷ்யன் ஆயில எந்த நாட்டையும் வாங்க விடாமல் தடுத்திருக்காங்க. மேற்கத்திய நாடுகளின் இந்த நடவடிக்கை காரணமா மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கடுமையா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. இதை இந்தியா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவுல குறைந்த விலையில் க்ரூட் ஆயில இம்போர்ட் செய்து அதை ரிஃபைன் செய்து மேற்கத்திய நாடுகளுக்கு அதிக விலையில எக்ஸ்போர்ட் செஞ்சிட்டு இருக்காங்க. இதன் மூலமா இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குது. போன மாதம் மட்டும் இந்தியா ஒரு நாளைக்கு 89,000 பேரல் கேஸ்லின் மற்றும் டீசலை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா ஜனவரி மாசத்துல மட்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு நாளைக்கு 1,72,000 பேரல் லோ சல்பர் டீசலை எக்ஸ்போர்ட் செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் பெருமளவுல லாபம் சம்பாதிச்சு வர்றாங்க. நீங்க கூட நினைக்கலாம், ஏன் இந்தியாவின் இந்த செயல்பாட்டிற்கு ஐரோப்பிய நாடுகள் இந்தியா மீது பொருளாதார தடைகள் விதிக்கல அப்படின்னு. இப்ப இருக்க சூழ்நிலையில ஐரோப்பிய நாடுகளால் இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்கவே முடியாது. ஏன்னா பிப்ரவரி 12ஆம் தேதியிலிருந்து ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடம் இருந்து வாங்கக்கூடிய ஆயில டோட்டலா நிறுத்த போறாங்க. இதன் மூலமா பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள்ல கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும். அப்பொழுது இந்தியா மீதும் பொருளாதார தடை விதிச்சாங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு செல்லும். இதன் காரணமா இந்தியாவை ஐரோப்பிய நாடுகள் ஒன்னும் செய்ய முடியாது. அதே வேளையில இந்தியாவும் ஐரோப்பிய நாடுகளின் எந்த ஒரு சட்ட திட்டத்தையும் பிரேக் செய்யல. ஏன்னா இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து க்ரூட் ஆயில வாங்கி அதை அப்படியே எக்ஸ்போர்ட் செய்யல. அதை ரிஃபைன் செய்து டீசல், பெட்ரோல் போன்ற ப்ராடக்ட்களை தான் ஏற்றுமதி செய்றாங்க. இது ஐரோப்பிய நாடுகளின் சட்டத்தின்படி எந்த தப்பும் கிடையாது. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவை மேற்கத்திய நாடுகள் ஒரு பகடைக்காயா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யாவிற்கு குறைவான வருமானம் கிடைக்கணும், ஆனா தங்களுக்கு எண்ணெய் தட்டுப்பாடும் ஏற்படக்கூடாது. அதனால இந்தியாவை ரஷ்யாவிடம் இருந்து குறைவான விலையில ஆயில வாங்க வச்சு மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்ல இந்தியாவிடம் இருந்து வாங்குறாங்க. இதனால இந்தியாவுக்கு லாபம் கிடைத்தாலும் ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரம் சரியாமல் பார்த்து கொள்ள முடியும். அடுத்த விஷயம், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் தன்னுடைய அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு யூகே நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அந்த சுற்றுப்பயணத்தின் போது யூகே பிரசிடென்ட் ரிஷி சுனக்கை சந்தித்து யூகேல இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய காலிஸ்தான் தீவிரவாத அமைப்புகள் மற்றும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான அமைப்புகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சமீபத்துல
யூகேல இந்தியர்கள் தாக்கப்பட்டது மற்றும் பாரத பிரதமருக்கு எதிரான பிபிசியின் டாக்குமெண்ட்ரி போன்ற விஷயங்கள் இந்த சந்திப்பின் போது பேசப்பட்டதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அஜித் தோவால் யூகேல இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகள் மீது தீவிர நடவடிக்கை எடுக்கலனா இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதா செய்திகள் வெளிவந்திருக்கு. நீங்க நல்ல கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பு இந்தியா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 ரிவோக் செய்த பிறகுதான் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் இந்த காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பிற்கு பாகிஸ்தான் முழு உதவி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் ஆஸ்திரேலியா, கனடா, யூகே போன்ற நாடுகள் வேணுமென்றே இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய காலிஸ்தான் அமைப்புகளை கண்டுகொள்ளாமல் இருக்காங்களோ அப்படின்னு நான் சந்தேகிக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சமீபத்துல பிஇஎல் நிறுவனத்துடைய சிடிஎம் பானு பிரகாஷ் ஸ்ரீவஸ்தா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில பிஇஎல் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட QRSAM மிசைல்கள் அனைத்து விதமான சோதனைகளும் முடிக்கப்பட்டு இந்திய படையில் இணைப்பதற்கு தயார் நிலையில் இருப்பதா அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த பினான்சியல் இயரோட தொடக்கத்துல QRSAM மிசைல்களுக்கான ஆர்டர் தங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. போன வருடத்தோட ஜூன் மாசத்துல இருந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் இந்த QRSAM மிசைல்களை இந்தியா பல முறை சோதனை செஞ்சாங்க. இந்த சோதனைகள்ல QRSAM மிசைல்கள் சிறப்பா செயல்பட்டதனால இந்த மிசைல்கள் இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது. ஒரு யுத்த நேரத்துல மெக்கனைஸ்ட் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படும் டேங்குகள், ஹவிட்சர்கள், ஆர்மர்ட் பர்சனல் கேரியர்ஸ், இன்ஃபென்ட்ரி காம்பாக்ட் வெஹிக்கிள்கள் போன்றவற்றை எதிரியின் எல்லைக்குள் நகர்த்துவாங்க. அப்பொழுது எதிரியின் மிசைல்ஸ், ஃபைட்டர் ஜெட் விமானம் மற்றும் ஹெலிகாப்டர்களால் மெக்கனைஸ்ட் ஃபார்மேஷன்ஸ் படையணி தாக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த தாக்குதல்களில் இருந்து மெக்கனைஸ்ட் ஃபார்மேஷன் படையணியை பாதுகாப்பதற்காக இந்த QRSAM மிசைல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல OSAK சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் சிறப்பா செயல்படல. இதன் காரணமாக தான் ரஷ்ய டேங்குகள் மற்றும் காம்பாக்ட் வெஹிக்கிள்கள் உக்ரைனால் தாக்கி அழிக்கப்பட்டன. இந்திய படையிலும் ரஷ்யா பயன்படுத்திய அதே OSOK சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மிசைல்களை தான் தற்போது இந்தியா புதிதாக டெவலப் செஞ்சிருக்க QRSAM மிசைல்கள் ரீப்ளேஸ் செய்யப்பட உள்ளது. இந்தியா இந்த QRSAM மிசைல்களை 476 கோடி ரூபாய் செலவுல டெவலப் செஞ்சிருக்காங்க. QRSAM மிசைல்னால குறைந்தபட்சமா 3 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 10 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறக்க முடியும். QRSAM மிசைல்னால அதிவேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த மிசைல்களால் மாக் 4.7 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4.7 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த QRSAM மிசைலோட அக்யூரசி 90% இருந்து 95% வரைக்கும் இருக்கு. இதனால எதிரியின் எல்லைக்குள் நகரும் இந்தியாவின் மெக்கனைஸ்ட் போர்சஸ்க்கு இந்த மிசைல்கள் சிறப்பான பாதுகாப்பை கொடுக்கும். QRSAM மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் டூ-வே டேட்டா லிங்க் சிஸ்டம் இருக்கு. இதனால இந்த டேட்டா லிங்கை பயன்படுத்தி கமாண்ட் ஸ்டேஷன்ல இருந்து டார்கெட் குறித்தான இன்புட்டை மிசைலுக்கு அனுப்ப முடியும். QRSAM மிசைலோட இறுதி கட்டத்துல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டமும் ஆக்டிவேட் செய்யப்படும். QRSAM மிசைல்ல இது போன்ற பல கைடிங் சிஸ்டங்கள் இருக்கிறதுனால இந்த மிசைல்கள் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். அடுத்த அப்டேட், உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமேதியில இந்தோ ரஷ்யன் ரைபிள் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் சமீபத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிறுவனம் தற்போது கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட AK-203 அசால்ட் ரைபிள்ஸ் மேனுஃபேக்சர் செஞ்சிருக்காங்க. முதல்ல உருவாக்கப்பட்ட 5000 AK-203 அசால்ட் ரைபிள்ஸ் இந்திய படையினருக்கு வழங்கப்பட உள்ளது. இந்தியா 70,000க்கும் மேற்பட்ட AK-203 அசால்ட் ரைபிள்ஸ் 70% உள்நாட்டு பாகங்களை கொண்டு உருவாக்க போறாங்க. அதற்கு அடுத்து 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட AK-203 அசால்ட் ரைபிள்ஸ் 100% உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட பாகங்களை கொண்டு உருவாக்க போறாங்க. 70% உள்நாட்டு பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட AK-203 அசால்ட் ரைபிள் 91,000 ரூபாய். அதுவே 100% உள்நாட்டு பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட அசால்ட் ரைபிள் 80,000 ரூபாய். இதனால வரும் காலத்துல AK-203 அசால்ட் ரைபிளோட விலை இன்னும் குறைவதற்கு
அடைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய பாராமிலிட்டரி போர்சஸ் மற்றும் மாநில காவல் படையில் உள்ள கமாண்டோ போர்சஸ்க்கு இந்த AK-203 அசால்ட் ரைபிள் வரும் காலத்தில் வழங்கப்பட உள்ளது. AK-203 அசால்ட் ரைபிள் 3.8 கிலோகிராம் கொண்டது. இந்த துப்பாக்கினால ஒரு நிமிடத்துக்கு 700 ரவுண்டுகள் வரைக்கும் ஃபயர் பண்ண முடியும். AK-203 அசால்ட் ரைபிளை பயன்படுத்தி 400 முதல் 800 மீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த துப்பாக்கியில 30 ரவுண்டுகள் மற்றும் 50 ரவுண்டுகள் கொண்ட டிட்டாச்சபிள் பாக்ஸ் மேகசினை பயன்படுத்த முடியும். இதனால இந்த துப்பாக்கியை பயன்படுத்தி தொடர்ந்து ஃபயர் பண்ணி கொண்டே இருக்க முடியும். முதற்கட்டமா AK-203 அசால்ட் ரைபிள்ஸ் ஃப்ரண்ட் லைன்ல சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இதன் மூலமா ஃப்ரண்ட் லைன்ல சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் ராணுவ வீரர்களோட செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.